Only 5 months to go for NEET 2021 exams. இந்த நேரத்தில் you have to be very effective in your preparation. ஸோ நெக்ஸ்ட் 5 monthsக்கான கம்ப்ளீட் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். I am Sudarshan from NEET Strategies in Tamil. Let's begin. Starting off with, if we analyze things totally, இன்னும் நமக்கு 5 மாதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்ப 5 மாதம் முழுமையாக கிடையாது, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறீங்களோ யூ ஆர் கோயிங் டு பி த சக்ஸஸர். நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் எந்த அளவுக்கு டைமை சேவ் பண்ணி எவ்வளோ எஃபெக்டிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறது தான் உங்களை மற்றவங்களை விட காம்படிட்டிவ்லி சுப்பீரியர் ஆக்கும். ஓகே, லெட்ஸ் பிகின் அவர் அனாலிசிஸ். இஃப் வி கன்சிடர் டோட்டலாக நமக்கு 5 மாதம் இருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 150 டேஸ் நம்ம கையில் இருக்கு. இந்த 150 டேஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 105 days அண்ட் 45 days. டெஃபினட்டாக உங்களுக்கு 45 days எஃபெக்டிவாக ரிவிஷனுக்காக தேவைப்படும். பிகாஸ் யூ ஆர் கவரிங் a huge portion. உங்களுக்கு ஒரு 11th and 12th சிலபஸ்ன்னு சொல்லிட்டு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நிறைய போர்ஷன்ஸ் படிக்க போகிறீங்க. யார் ஒருத்தராலையுமே எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கண்டிப்பாக மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணும். ஸோ ரிவிஷன் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கு கண்டிப்பாக ரஃப்லி 45 days நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி ஆகணும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூ ஹாவ் கோயிங் டு மேக் இன் சச் அ வே 150 days 45 and 105 பிரிக்க போகிறோம். இந்த 105 daysல என்ன பண்ணுறது, இந்த 45 daysல என்ன பண்ணுறதுன்னு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 105 days நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 105 days நம்ம எஃபெக்டிவாக பிரித்து பார்த்தோம்னா you have to practice. நான் இதை தான் சொல்ல போகிறேன். by this time you have definitely have fair chance. நீங்கள் இப்போ இல்லைருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் NEET 2021ல 650+ ஸ்கோர் பண்ண முடியும் with smart strategies. by utilizing these 105 days effectively கண்டிப்பாக நீங்கள் நினச்சா முடியும். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 105 days நீங்கள் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா நமக்கு 105 நாளுங்கிறது கண்டிப்பாக அதை விட குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் JEE மெயின்ஸ் எழுதுவீங்க, KVPO அப்ளை பண்ணுவாங்க, KVPO எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதர் ஒர்க்ஸ் உங்களுக்கு வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ப்ராப்பராக உங்களுக்கு 90 days இருக்கும். இந்த 90 daysல யூ ஷுட் நீங்கள் ரெண்டாக பிரித்து மெஜாரிட்டி ஆஃப் த 90 days வந்து நீங்கள் கிளாஸ் 12 சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். இதனால் நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 12 சிலபஸை இப்பயே படிங்க. இஃப் யூ ஆர் எ ஃப்ரெஷர், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கிளாஸ் 12 சிலபஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. பிகாஸ் இது உங்களுக்கு 2 in 1 ஆக்ட் ஆகும். நீங்கள் ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் படித்த மாதிரி இருக்கும், அதே சமயம் நீட்க்கும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கிளாஸ் 12 போர்ஷன்ஸ் தான். ஸோ சைட் பை சைட் கிளாஸ் 12ல MCQ ப்ராக்டிஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா போதும். 11th நினச்சி பயப்பட தேவையில்லை. நான் சொல்கிறேன், 12th படிக்கிறப்ப 12th MCQஸை நீங்கள் 100% டாப் டக்கராக நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் பின்னாடி மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லை. 12th இருக்க MCQs நீங்கள் போட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வேகமாக ரிவைஸ் பண்ணால் போதும். ஆனால் இதுவே நீங்கள் இதை ஒழுங்காக பண்ணனா ஃபியூச்சரில் உங்களுக்கு 11th மேலே ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும், ரொம்ப நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்கும். ஸோ நான் இதை வார்னிங்காக சொல்கிறேன், பயமுறுத்தலை. 12th நீங்கள் இப்போ படிக்கிறீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் கண்டினியூவேட். நல்லா 12th வந்து நிறைய டைம் கொடுத்து 12th போர்ஷன்ஸை படிங்க. சைட் பை சைட் நீட்காக MCQ ப்ராக்டிஸை முடிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th நினச்சி பயப்பட வேணாம். அதுக்கான எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம போட்ட வீக்லி ஷெட்யூலில் அங்கங்கே நம்ம 11 சாப்டர்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வீக்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் சரி 11th தாண்டி வரப்ப ஒரு சில சாப்டர்ஸை சும்மாவது படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் 11th படிக்கிறப்ப ஒரு சில சாப்டர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ மறந்து போயிருக்கும். ஆனால் அதை நினச்சி கவலைப்படாமல் அந்த 11th சாப்டர்ஸ்லாம் எடுத்து வீக்கெண்ட்ஸ், இந்த 105 days அந்த 90 daysக்குள்ள அந்த வீக்கெண்ட்லாம் உங்களால் அந்த 11th சாப்டர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் ஒவ்வொரு சாப்டர் முடிங்க. அது போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த 90 daysல எஃபெக்டிவாக இந்த 3/4 of 90 daysல நீங்கள் கிளாஸ் 12ல மாஸ்டர் ஆயிடுவீங்க. அதே சமயம் போர்டு எக்ஸாமும் நீங்கள் நல்லா பண்ண மாதிரி இருக்கும். நீட்காக அந்த சிலபஸை நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். I have to say one important thing here. If we analyze things 2019 பேப்பர் ஆகட்டும், 2020 பேப்பர் ஆகட்டும், 12th syllabus is equally contributed in 11th syllabus. நமக்கு நீட்ல சிலபஸ் நம்ம பிரிச்சோம்னா 55% 45% பிரிக்கிறாங்க. 12th வந்து 45% இருக்கும், 11th syllabus 55% இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 45% ஆஃப் த 12th சிலபஸை கம்ப்ளீட்டாக கரைச்சி குடிச்சிடணும். இப்போயே நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் முடிக்கிறப்பயே நீங்கள் 12th சிலபஸ் நீட்காகவும் ப்ரிப்பேர் இருக்கணும். நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட், ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. ஓகேங்களா. இந்த கேப்பில் 11thலையும் நீங்கள் ஆல்ரெடி சும்மா தொட்டு வச்ச சாப்டர்ஸ் முடிச்சிருவீங்க. ஸோ தட் அட் த எண்ட் ஆஃப் யுவர் போர்டு எக்ஸாம் நீங்கள் 11th ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு படித்து வச்சிருப்பீங்க.
அந்த போர்டு எக்ஸாம் முடிஞ்ச எஃபெக்ட் உடனே you have to prepare class 11 மிச்சம் இருக்க class 11 சாப்டர்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸையும் நல்ல சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இஃப் யூ திங்க் அனலைஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி இதுதான் நடக்கும், பயப்படாதீங்க. நான் கண்டிப்பா பண்ண முடியும் உங்களாலையுமே. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க இதான் ஃபாலோ பண்றாங்க. பயப்படாம இறங்கல, கண்டிப்பா உங்களால் பண்ண முடியும். ப்ராப்பரா டைம் ஒதுக்கி கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, இஃப் வி கேம் பேக் டு ரிப்பீட்டர்ஸ் இந்த நேரத்தில் நீங்க அதிகமாக படிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா கிளாஸ் 11 சாப்டர்ஸ். நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப சரி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கிளாஸ் 12 சாப்டர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் டைம் ஃபார் யூ கைஸ் டு ப்ரிப்பேர் கிளாஸ் 11 சாப்டர்ஸ். அதில் நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க. கஷ்டமான சாப்டர்ஸ் தான் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷன்ஸ், அதே சமயம் ஆசிலேஷன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாப்டர்ல டிஃபிகல்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ ஹை வெயிட்டேஜாக இருக்கோ அந்த சாப்டர்ஸ்லாம் இந்த நேரத்தில் படிங்க. ஸோ இதை உங்களுக்கு நல்ல டைம் இந்த நேரம். இப்போ தான் நீங்கள் டிரான்சிஷன் வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஈஸி கலந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் இதை மாதிரி நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா யூ வில் பி சம்வாட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். உங்களோட ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கையும் கான்ஃபிடன்ஸும் உங்களை ரொம்ப வேக்கு புஷ் பண்ணும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ பை த எண்ட் ஆஃப் தட் அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் முடிய நேரத்தில் நீங்கள் 11th முக்கால்வாசி கவர் பண்ணியிருப்பீங்க, 12th அங்கங்கே படிச்சிருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் பிரித்து பார்க்குறப்ப நீங்கள் அவங்கள விட ரொம்ப அஹெடாக இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் 12th மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும், அது நீங்கள் மேனேஜ் பண்ணி படிச்சிருவீங்க. யூ ஹாவ் அ கிரேட் அட்வான்டேஜ் தேன் அதர்ஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டர்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் தனித்தனி பிளான் இது வரைக்கும் so far. Okay, and the second very very crucial thing that will going to change your life is mock test. எந்த நேரத்தில் மார்க் டெஸ்ட் எழுதுறது, எத்தனை தடவை மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னைக்கு கன்சிடர் தட் டிசம்பர் கடைசி 10 நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த 10 நாள் இருக்குது. ஆஃப்டர் தட் ஜான்வரி எண்ட், இந்த டிசம்பர் 21 ஜான்வரியோட கடைசி நாள் வரைக்கும் 31st வரைக்கும் யூ ஹாவ் டு டேக் மார்க் டெஸ்ட். டெஃபினெட்லி கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி ஆகணும். பிகாஸ் யூ ஹாவ் கேம் டு தட் எண்ட். நீங்கள் வந்து கடைசி 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இந்த நேரத்தில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, சிலபஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ முடிக்கலையோ, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஸ்டார்ட் டேக்கிங் மார்க் டெஸ்ட். இது ஒரு ஆர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் டெஸ்ட் எழுதுங்கிறது ஒரு ஆர்ட். நீங்கள் பொறுமையாக பழக தான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அந்த லேர்னிங் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர். அது நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இந்த நெகட்டிவ் மார்க்கிங்கை குறைக்கிறதுக்காக நீங்களே ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த நேரத்தில் தான் நடக்க போகுது. ஸோ யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. மார்க் டெஸ்ட் வந்து வீக்கெண்டு, நீங்கள் வீக்கெண்ட் எழுதணும் கிடையாது, ஒரு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதணும். அதுவும் டைமிங் வந்து பெட்டர். நீங்கள் பண்ணீங்கன்னா 2 o'clock to 5 o'clock உட்காந்திங்கன்னா சூப்பர். தனி எக்ஸாம் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் போய் எழுதுங்க. அப்படி இல்லை உங்களால் உட்கார முடியலாம், வேறு எந்த டைமிங்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு 2 to 5 உட்காந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஃபுல் சிலபஸ் இருந்தாலும் சரி, பார்ட் சிலபஸ் இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் இன் சச் தட் ஒரு செஷனில் நீங்கள் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உங்கள் பாடியை உட்கார வச்சு 3 மணி நேரம் ஒரு சிலபஸை நீங்கள் எழுத போகிறீங்க. 180 கொஷின்ஸ் MCQs ஆஃப் 3 சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டூ அ பிக் மேஜிக் இன் ஃபியூச்சர். உங்களுக்கு கண்டிப்பாக இது செய்ய தான் போகுது. அதை நீங்கள் என்கிட்ட சொல்ல தான் போகிறீங்க ஃபியூச்சரில். ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் டிசம்பர் 21 ஜான்வரி 31 வரைக்கும் வாரத்துக்கு 1 எழுத போகிறீங்க. ஆஃப்டர் தட் பிப்ரவரி 1 நீங்கள் மார்ச் 15 வரைக்கும், நல்லா கேட்டுக்கோங்க, பிப்ரவரி 1 மார்ச் 15 வரைக்கும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணி வாரத்துக்கு 2 மார்க் டெஸ்ட். ஸோ டெஃபினெட்லி நோட்டட். பிப்ரவரி 1 மார்ச் 15 வரைக்கும் வாரத்துக்கு 2 மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இட் வில் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். ஓகே, ஸோ மார்ச் 15 அப்புறம் ஒரு பெரிய பிரேக் நம்ம இட போகிறோம். யாருக்குன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஃப்ரெஷர்ஸ் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கான்சன்ட்ரேட்டிங் இன் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ். அந்த போர்டு எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ உங்களோட 12th கான்செப்ட்ஸ் வந்து மேலும் மேலும் ஸ்ட்ரென்த் ஆகும். நல்ல டீப்பர் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாலேஜ் வில் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட் இன் நீட் 2021. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி போர்டு எக்ஸாம்ஸ்க்காக எஃபெக்டிவாக படிங்க. அது எப்படி இருந்தாலும் சரி ஒரே கான்செப்ட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. எய்தர் ஸ்டேட் போர்டுனாலும் சரி, சிபிஎஸ்சினாலும் சரி, நியூ கரிக்குலமில் நீங்கள் நீட்டுக்கு படிக்க போகிறது தான் உங்கள் சிலபஸ் போர்ட்ஸ்க்கும் படிக்க போகிறீங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸை எவ்வளோ ஏற்றிக்க முடியுமோ ஏற்றுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் MCQ ப்ராக்டிஸ் பண்ணிடுறீங்க. இந்த டைமில் நீங்கள் MCQஸை எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அது சூப்பராக இருக்க போது. நல்லா ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, கன்சிடரிங் தட் மார்ச் 15 ஏப்ரல் 15 வரைக்கும் நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு படித்து எக்ஸாமை முடிக்கிறீங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஏப்ரல் 15 நீங்கள் மறுபடியும் நீட் ப்ரிப்பரேஷனில் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் கிளாஸ் 11 ப்ரிப்பரேஷன்.
இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக. இதுவே ரிப்பீட்டர்ஸ்னா உங்களுக்கு கவலை இல்லை, போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரெஷர் கிடையாது. நடுவில் நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எழுதுவீங்க, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ தட் உங்களோட நாலேஜை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் நீங்கள் கெயின் பண்ணிட்டு இருக்க போறீங்க. உங்களோட ஃப்ளோவை நீங்கள் தவறாமல் கிளாஸ் 11 நீங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பீங்க. மார்ச் 15 வரப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் கிளாஸ் 11 முடிச்சுட்டு கிளாஸ் 12 ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவான டைம் இருக்கு, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களோட ஃப்ளோ மறக்காம கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் ஃப்ரெஷர்ஸால வந்து போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரெஷர் இருக்கனால, அதுக்கு டேட்ஸ் வரதுனால அவங்களால எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியாது. அந்த அட்வான்டேஜை நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரெசன்ஸை கொடுங்க. தட் வில் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டே இருக்கும், பயங்கரமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏப்ரல் 15 வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் ரிப்பீட்டர்ஸ்க்கும் தனித்தனியாக பார்த்தாச்சு, என்ன பண்ணணும்னு எஃபெக்டிவாக சொல்லிட்டேன். இந்த ஏப்ரல் 15 வந்து மறுபடியும் ஒரு பிரேக். ஃப்ரெஷர்ஸ் வந்து கிளாஸ் 11 போர்ஷன்ஸ் ஆரம்பிக்க போறீங்க. சைட் பை சைட் ஒரு ஈவினிங், இப்போ நீங்கள் ஒரு நாளில் 3 செஷனாக நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா 2 செஷன் கிளாஸ் 11 படிக்கணும், ஒரு செஷன் வந்து கிளாஸ் 12 ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். கன்சிஸ்டண்ட்டாக டச் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் மட்டும் கிளாஸ் 12 விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும், மறந்துடுவீங்க அப்படியே டோட்டலாக. ஸோ அதனால் ஒரு நாள் இருக்குன்னா ஏப்ரல் 16 கண்டினியூஸாக 2 செஷன் வந்து 2/3 ஆஃப் யுவர் டே ஷுட் பி dedicated to class 11 and 1/3 of your day should be dedicated to class 12 chapters. கன்சிஸ்டண்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரிவிஷனா வெறும் நோட்ஸும் ஃபார்முலாஸ் படிக்கக்கூடாது, எம்சிக்யூஸ் போட்டுட்டே இருக்கணும். டெய்லி உங்க கையில மினிமம் நீங்க ஒரு நாளைக்கு, நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க, 200 எம்சிக்யூஸ் போடணும். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இது யாரெல்லாம் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களோ 200 எம்சிக்யூஸ் பர் டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், நீங்க எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணி ஊர்ந்து போயிடணும். அதான் உங்க வாழ்க்கை நினைச்சு எம்சிக்யூக்குள்ளேயே உங்க வாழ்க்கையை செலுத்திடணும். அப்பதான் நீங்க அந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் ஒரு ஆர்ட்டை நீங்க எடுத்துட்டு சூப்பரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நெகட்டிவிட்டிஸ்லாம் குறைக்கலாம். உங்க மனசுக்குள்ளேயே அது வந்து ஒரு பாசிவ் மைண்டா சேவ் ஆயிடும். உங்க நீட் எக்ஸாம்ல உங்களுக்கே தெரியாம ஆன்சர்ஸ் நீங்க சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா சேவ் ஆகும். ஸோ ப்ளீஸ், ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, என்டிஏவோட ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து டைரக்டாகவும் இன்டெரக்டாகவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வருது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் இன் சச் அ வே, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். டெய்லி நீங்கள் மினிமம் 200 கொஷின்ஸ் நீங்கள் போட்டு ஆகணும். தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். ஏப்ரல் 16 உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஃபைனல் செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. ஸோ அந்த நேரத்துலேருந்து எஃபெக்டிவ் ரிவிஷன் சைட் பை சைட் கிளாஸ் 12க்கு போயிட்டு இருக்கணும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், கிளாஸ் 11 இன்டென்சிஃபைடாக எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஈஸிலேருந்து ஹையஸ்ட் வரைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினா போதும். ஒரு மந்த்துக்கு ஏப்ரல் 15 ஏப்ரல் 30 வரைக்கும், ஒரு வாரத்துக்கு 2 வாரம் இருக்கா, 2 வாரத்தில் 2 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு மார்க் டெஸ்ட்னு வைக்கிறதுல 2 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ தட் இஸ் யுவர் டிரான்சிஷன் பீரியட். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக படிப்பீங்க கிளாஸ் 11. ஸோ மார்க் டெஸ்ட்க்கு வந்து ரொம்ப டைம் கொடுத்து உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கூடாது. ஸோ கொஞ்சம் மார்க் டெஸ்ட்க்கு டைம் கொடுத்துட்டு ஏப்ரல் 30 வரைக்கும் பல்லு கடிச்சிட்டு கிளாஸ் 11 எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிங்க. 15 நாளில் தாராளமாக நிறைய கிளாஸ் 11 சாப்டர்ஸ் முடிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் லாஸ்ட் மந்த் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க மே மந்த்தை. இந்த மே மந்தில் உங்களோட எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி சச் தட் நீங்கள் கிளாஸ் 11 மிச்சம் வச்சிருப்பீங்களா, அந்த 15 நாளில் போக மிச்சம் வச்ச சாப்டர்ஸ்லாம் நீங்கள் கிளாஸ் 11 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் மார்க் டெஸ்டோட ஃப்ரீக்வன்சி ஷுட் பி 3 மார்க் டெஸ்ட் பர் வீக். ஒரு வாரத்துக்கு 3 மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதி ஆகணும். பிகாஸ் ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க, எந்த டாப்பர்கிட்ட வேணால் கேட்டுப்பாங்க, மார்க் டெஸ்ட் இஸ் சேஞ்சிங் யுவர் லைஃப். அவங்க வாழ்க்கையில் அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளோ விஷயத்தை கற்றுக் கொடுத்தது எல்லாமே மார்க் டெஸ்ட்டில் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் எஃபெக்டிவ்லி ப்ரிப்பேர் மார்க் டெஸ்ட், ஓகேங்களா? அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நான் நோட் பண்ணி பர்சனலாக சொல்ல நினச்சதுன்னா, போஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் த மார்க் டெஸ்ட். உங்களுக்கு சைடில் விஷுவலைஸ் ஆகும் பாருங்க, ஒரு போஸ்ட் அனாலிசிஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இதை நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக அதில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மார்க் டெஸ்ட் முடிச்சா எவ்வளோ அனலைஸ் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரிவிஷன். ஸோ இந்த 105 டேஸ்க்கான பிளான் நம்ம பார்த்தாச்சு. கடைசி 45 நாள் எப்படி இருக்க போகுது உங்களோட ப்ரிப்பரேஷனுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் 15 நாள் நம்ம ஏப்ரல் 15 31 வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த மே மந்த் திஸ் கோயிங் டு பி த எஃபெக்டிவ் ரிவிஷன் ஆஃப் யுவர் லைஃப். இந்த 30 நாளில் நீங்கள் எந்த என்டர்டைன்மெண்ட் பற்றி யோசிச்சு பார்க்கக்கூடாது. ஐபிஎல் ஆகட்டும், எதாகட்டும், எதுவுமே நீங்கள் யோசிக்காம ஃபுல்லி டெடிகேட்டட் டு ஸ்டடீஸாக இருக்கணும். இந்த 30 நாட்கள் தான் டெஃபினெட்லி கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். என்ன தான் நீங்கள் பயங்கரமாக படிச்சிருந்தாலும் சரி, அந்த 30 நாளில் நீங்கள் எஃபெக்டிவ் ரிவிஷன் பண்ணலன்னா உங்களுக்கு நிறைய தோல்விகள் வரும். ஸோ பிரச்சனை நிறைய வரும். ஸோ அந்த 30 டேஸை எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம், லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த 105 டேஸ்க்கான பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஃபெக்டிவாக தெரிஞ்சுக்கோங்க.
ரிவிஷன். ஸோ இந்த லாஸ்ட் 30 டேஸ்க்கான பிளான் ரிவிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃபிசி ப்ராடாக இப்போ நான் சொல்கிறேன், பக்கத்தில் வரப்ப இன்னும் மோர் கன்சியஸாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் 11th சாப்டர்ஸை மறுபடியும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணும். 11th 12th போய் ரீச் அவுட் பண்ணும். ஸோ தட் நீங்கள் 11th இன்னும் டீப்பர் ஆவீங்க. 12th நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்காக ரொம்ப டீப்பாக படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ண போதும் வேகமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அது இல்லாமல் சைட் பை சைட் நீங்கள் சாயந்தரம் படிச்சுட்டே வரீங்க. ஸோ அதனால் 12th பற்றின பயம் கொஞ்சம் கம்மி தான். 11th இந்த நேரத்தில் இன்னும் டீப்பர் ஆக்கி நிறைய சாப்டர்ஸ் நிறைய MCQs போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் போடுறப்ப யூ வில் டெஃபினெட்லி ரிவைஸ் லார்ஜ் திங்ஸ். மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஜேஇ எழுதிருப்பீங்க. இந்த நேரத்தில் மே மந்தில் 4 தடவையில் அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸாவது நீங்கள் ஜே எழுதிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் யூ ஹாவ் டெஃபினெட்லி உங்களோட தவறுகளில் திருத்திக்கிட்டு அந்த நேரத்தில் எப்படி ரிவைஸ் பண்ணுமோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸ் மட்டும்தான் அந்த மே மந்தில் நீங்கள் படிக்கணும். புதுசாக ஒரு சாப்டர் கூட படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அன்லஸ் அது ரொம்ப முக்கியமான சாப்டராக இல்லாத தவிர புது சாப்டர் எதுவும் படிக்க வேணாம். ஆல்ரெடி நல்லா படித்த சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பல தடவை ரிவைஸ் பண்ணும். ஸோ ரீடிங் எ புக் மல்டிபிள் டைம்ஸ் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் ரீடிங் மெனி புக்ஸ் ஒன் டைம். இது பல பேர் சொல்லியிருக்காங்க, நானும் நம்ம பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பல தடவை ஒரே விஷயத்த படிங்க. ரொம்ப எஃபெக்டிவ் உங்கள் மைண்ட் ரீச் ஆகும், எக்ஸாமில் நல்லா பண்ணலாம். ஸோ பை த எண்ட் ஆஃப் மே மந்த் யூ ஆர் கோயிங் டு எஃபெக்டிவ்லி அட்டெண்ட் யுவர் எக்ஸாம்ஸ். நீட் 2021 உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ ஜூன் ஸ்டார்டிங்கில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் மே கம்ப்ளீட் ரிவைஸ் பண்ணிட்டு 3 சப்ஜெக்ட்லையும் கெத்தாக நீங்கள் போய் எழுதுவீங்க. பயங்கரமான பயம் இருக்கும். பட் அந்த பயத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, தைரியம் வந்துடும். இப்போலேருந்து நான் சொன்ன ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸும் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட தாராளமாக உங்களால் நீட் 2021 650+ ஸ்கோர் பண்ண முடியும். 680 ஸ்கோர் பண்ணலாம், 720 ஸ்கோர் பண்ணலாம். எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இந்த வருஷம் பாசிபிள்னு காமிச்சிட்டாங்க. ஸோ இட் லைஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். நீங்கள் ஆரம்பிங்க, யாரும் நினச்சி கொள்ளப்படாதீங்க. என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி உங்களால் பண்ண முடியும். உங்களுக்கு வேற எந்த டிஃபிகல்ட்டி வந்தாலும் சரி அதை தூக்கி போடுங்க. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு இந்த நாட்டுக்கே சேவை செய்யணும் கெத்தாக நீங்கள் இருக்கணும்னா நிறைய சாக்ரிஃபைசஸ் கடந்து தான் ஆகணும். நிறைய பெயினை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். அதெல்லாம் தாங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ until then இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மல்டிபிள் செஷன்ஸாக கட் பண்ணி நான் லைவில் உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ until then இட்ஸ் பை ஃப்ரம் சுதர்ஷன். ப்ராப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ப்ராப்பராக இந்த 105 days எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 45 days சூப்பராக உங்களுக்கு அமையும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸாம்ஸ். நல்லா படிப்பீங்க நம்பிக்கையோட. சுதர்ஷன் லிவிங் கைஸ். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பை.